இப்போ வந்து குழம்புக்கு நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேங்க. நான் வீடியோ எடுக்க போகிறேன் பார்த்தீங்களா, அதனால. அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே குக்கிங் பண்ண முன்னாடி இந்த மாதிரி குக்கிங்க்கு தேவையானதெல்லாம் ப்ரீப்ரெப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட குக்கிங் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாக போகும். இந்த குழம்புக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 சின்ன வெங்காயம், ஒரு 20 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், முழுசாக தான் வச்சுருக்கேன், 2 முருங்கைக்காய், ஒரு 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை, வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். பொடி, குழம்புக்குள்ள பொடிக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்து இதில் வச்சுருக்கேன். அண்ட் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு இவ்வளோ லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் நம்ம புளி பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளி பேஸ்ட்டை தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து குழம்பு பண்ணிடலாம். நான் மண் சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. நீங்கள் இந்த குழம்புக்கு நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே மீன் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றுவேன். தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம தாளிக்கிற பொருளை தாளிச்சிடுங்க. வெந்தயம், ஜீரகம், வரமிளகா, கருவேப்பிலை. இப்போ இதில் சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம் கோல்டனாக ஆகணும், அது வரைக்கும் வதக்கிடலாம். ஸோ அது ஒரு 3-4 நிமிஷம் ஆகும், நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். ஓகே, நம்மளோட வெங்காயம் பாருங்கள் நல்ல கோல்டனாக வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா பொடி எல்லாமே ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இங்கே ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மசாலா பொடி அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிடலாம். மசாலாவை இந்த ஆயிலில் ஆனியன் கூட சேர்த்து கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணுவோம், அப்போ தான் அதோட அரோமா வெளியே வரும். ஒரு 1 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட மசாலா பவுடர் நல்ல எண்ணெயில் வதங்கியாச்சு பாருங்கள், நல்ல டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி லைட்டாக வதங்கி வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி லைட்டாக மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 4-5 நிமிஷம் ஆகும். தக்காளி ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி கொஞ்சம் வேகமாக வதங்கும். இதுக்கு ஒரு மூடி போட்டு இது ஒரு 4-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இப்போ நம்ம ஒரு 4-5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வச்சுருக்கிற காய், இது ஆக்சுவலி காய் நீங்கள் போடணும்னு இல்லை, பட் என்கிட்ட இந்த முருங்கைக்காய் இருக்குது, அதனால் இந்த மெயினாக இந்த சாலை மீனுக்கு வந்து முருங்கைக்காய் நல்லாயிருக்கும், அதனால் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து தேங்காய் குழம்பு இல்லை, அதனால் ரொம்ப தண்ணி விடக்கூடாது, இந்த காய் வேகிறதுக்கு மட்டும். மூடி போட்டு ஒரு 4-5 மினிட்ஸ் இந்த முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் குக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் வந்து பாதி வெந்துடுச்சு. ஸோ புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து இனி ஒரு கொதி வரட்டும். கொதி வந்து ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீனை வந்து கடைசி தான் போட போகிறோம். ஏன்னா சாலை மீன் வந்து ரொம்ப டெலிகேட்டு, இப்போவே போட்டிங்கன்னா பொடிஞ்சிரும். அதனால இந்த புளித்தண்ணியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம போட போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு 4-5 நிமிஷம். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம மீனை போட்டுடலாம், ஏன்னா முருங்கைக்காய் எல்லாமே குக் ஆகிடுச்சு. கொதிச்சிட்ருக்கிற குழம்புல நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த சாலை மீனை ஆட் பண்ணிடுங்க. ஸோ சாலை மீன் நான் சொன்ன மாதிரி ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், அதனால் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிண்டி விட்டுறணும், அதுக்கப்புறம் ரொம்ப கிண்டக்கூடாது. மீன் ஆட் பண்ணோன்னே எவ்வளோ தூரம் நல்லா கிண்டி விட முடியுமோ கிண்டி விட்டுருங்க. பிகாஸ் மீன் வந்து குக் ஆனதுக்கப்புறம் நம்ம சட்டியை மட்டும்தான் நீங்கள் வந்து சுற்றி விடணும். இந்த கரண்டி போட்டிங்கன்னா மீனெல்லாம் உடஞ்சிடும். இப்போ நம்ம சாலை மீன் ஆட் பண்ணி நல்ல குழம்புல அதை முக்கி வச்சு மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து கொஞ்சம் 5-6 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஸோ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, குழம்பு வந்து மீன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிண்டக்கூடாது. அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இடையில மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ இந்த சட்டியை பிடிச்சிட்டு இந்த மாதிரி இடையில நீங்கள் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஈவனாக மிக்ஸ் ஆகும், மீனும் பொடியாது.
அதுவும் மெயினாக துண்டு மீன்னா கூட பிரச்சனை இல்லை, பட் இந்த சாலை மீன் வந்து ஈஸியாக பொடிஞ்சிடும். மீன் குழம்பு ரெடி. ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அடுப்பு அணைச்சிருங்க. இது அப்படியே சட்டியிலே இருக்கட்டும். ஒரு 1 hour கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்.